ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கண்மணி பேசுகிறேன். கர்மா எப்படிலாம் கணக்கிடப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு தரமான கதை தாங்க இது. கர்மாவை நம்புறவங்க கண்டிப்பாக இந்த கதையை நம்புவாங்க. இந்த கதையை நம்புறவங்க கண்டிப்பாக காசிப் பேசுகிறத கம்மி பண்ணிப்பாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் எப்பவுமே தன் மக்களை பற்றியும் தன் மக்களோட நலன்களை பற்றியும் மட்டுமே யோசிச்சுட்டே இருப்பாருங்க. மக்களும் அந்த ராஜாவை கடவுள் மாதிரி பார்த்தாங்க. அந்த வருஷம் அந்த ஊரில் விவசாயம் அமோகமாக இருந்தது. முப்போகமும் நல்ல விளைச்சலை தந்தது. எந்த மாதிரி விளைச்சல்னா, அங்கே இருந்த நெல்லெல்லாம் கணக்கிட்டா 3 வருஷத்துக்கு அந்த மக்கள் வயிறார சாப்பிட்டாலும் 1 வருஷத்துக்கான நெல் மீதி அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான விளைச்சலை தந்தது. இதனால நம்ம நாட்டுக்கு நிறைய வருமானம் கிடைச்சிருக்கு. இது அனைத்திற்கும் நம்ம நாட்டு மக்களே காரணம். அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு மன்னர் சேனாதிபதி கிட்ட சொல்றாரு. சேனாதிபதியும் ஆமாண்ணா, நம்ம மக்கள் ஆண் பெண் முதியவர்கள் அனைவருமே இதில் ரொம்ப பாடுபட்டிருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மன்னர் சொல்கிறாரு, நம்ம ஏன் ஒரு தர்ம சத்திரம் ஆரம்பிக்கக்கூடாது, மக்களுக்கு உணவு ஏன் நம்ம வழங்கக்கூடாது அப்படின்னு சேனாதிபதிகிட்ட கேட்குறாரு. சேனாதிபதியும் இது ரொம்ப நல்ல யோசனையாக இருக்குது, பெண்களுக்கும் கொஞ்சம் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும், ஏன்னா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயும் அவங்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், இந்த யோசனை ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சேனாதிபதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே இந்த திட்டம் அமுலுக்கும் வந்தது. மக்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அவங்க தங்களோட வேலையில் முன்பு இருந்ததை விட அதிகமான ஆர்வத்தை காட்டினாங்க. நாட்டுக்கு அதனால நிறைய வருமானம் கிடைச்சது. அதாவது அதிகம் அப்படின்னு சொல்றதை விட அளவுக்கு அதிகம்னே சொல்லலாம். அந்த நாடும் அந்த மன்னரும் அங்கே வாழ்ந்த மக்களும் சீரும் செழிப்புடனும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க. பருவங்கள் பல கடந்தன. எப்பொழுதும் போல குயில்களும் மயில்களும் பறவைகளும் கூடி கூத்தாடி கொண்டிருந்த ஒரு அழகான காலை வேலையை அன்னதான சத்திரத்தில் அதிகாலையிலேயே வேலை தொடங்கிவிட்டன. அனைவரும் சமையல் வேலையை ரொம்ப மும்முரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரிமாறத்துக்கான நேரமும் வந்துடுச்சு. மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்தில் வானத்தில் உயரத்தில் ஒரு பெரிய பருந்து ஒன்று பறந்துட்டுருக்கு. அந்த பருந்தோட கால்களில் ஒரு பெரிய ராஜநாகம் சிறைப்பட்டு இருக்கு. அந்த ராஜநாகத்தோட கழுத்து அந்த பருந்தோட கால்களின் பிடியில் இறுக்கமாக இருக்கனால அந்த ராஜநாகம் விஷத்தை கக்கிடுச்சு. அந்த விஷம் நேராக அன்னதான உணவில் கலந்துருச்சு. இது யாருக்குமே தெரியாது. அன்னதானத்தோட முதல் பந்தியும் பரிமாறப்பட்டது. அந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட அந்த மக்கள் நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. இதை கேள்விப்பட்ட ராஜா மிகவும் மனசுடைஞ்சு போயிடுறாரு. தன்னோட அன்னதானத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே அப்படின்னு நினைச்சா அவர் மனசு ரொம்பவுமே நொந்து உடைஞ்சு போறாரு. இந்த நிகழ்வு அந்த ராஜாவையும் அந்த ஊர் மக்களையுமே ரொம்ப துயரத்தில் ஆழ்த்தியது. இந்த அனைத்து நிகழ்வுகளையும் மேலேருந்து யமதர்மராஜாவும் சித்திரகுப்தரும் பார்த்துட்டு இருக்காங்க. சித்திரகுப்தர் ரொம்ப ஆர்வத்தோடு, பிரபுவே, இங்கே நடந்த இத்தனை இறப்புக்கும் காரணம் அந்த ராஜா தானே, அதுக்கான பாவக்கணக்கை ராஜாவோட தலையில நான் எழுதட்டுமா அப்படின்ற கேள்வியை எழுப்புறாரு சித்திரகுப்தர். அந்த சமயத்துல யமதர்மராஜா குறுக்கிட்டு, இரு சித்திரகுப்தா, மேலும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி சித்திரகுப்தர் பாவக்கணக்கு எழுதுறத நிறுத்தி வைக்கிறாரு. ஆனாலும் சித்திரகுப்தர் யமதர்மராஜாவை தொடர்ந்து கேட்குறாரு, பிரபுவே, இந்த அன்னதான சாப்பாட்டை சாப்பிட்டு தானே இத்தனை பேரும் இறந்து போனாங்க, அப்போ இந்த பாவக்கணக்கை அந்த ராஜா பேரில் எழுதுறதானே சரி, இதுக்கு நம்ம ஏன் தாமதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தர் யமதர்மர்கிட்ட கேட்குறாரு. அன்னதான சாப்பாட்டில் ராஜா விஷம் கலக்கல, அப்படி இருக்கும்போது ராஜாவோட தலையில் இந்த பாவக்கணக்கை நீ எப்படி எழுதுவ அப்படின்னு யமதர்மராஜா சித்திரகுப்தனை பார்த்து கேட்குறாரு. சரி பிரபுவே, அப்போ நான் அந்த பாம்பின் பேரில் அந்த பாவக்கணக்கு எழுதிட்டுமா, அதுக்கன விஷயத்தால தானே இத்தனையும் நடந்தது, இத்தனை பேர் இறந்தாங்க, அதனால அந்த பாம்பின் பேரில் எழுதிட்டுமா அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தர் கேட்க யமதர்மராஜா சொல்றாரு, அந்த பாம்பு கீழே அன்னதானம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே விஷத்தை கக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இல்லைன்னு சித்திரகுப்தர் பதில் சொல்றாரு. சரி பிரபுவே, அப்ப நான் அந்த பருந்தின் பேர்ல அந்த பாவக்கணக்கு எழுதிடுறேன். அந்த பருந்து பாம்போட கழுத்தை இறுக பிடிச்சிட்டு இருந்தனால தானே பாம்பு விஷம் கக்குச்சு, பாம்பு விஷம் கக்குனால தானே இது எல்லாமே நடந்தது, அப்ப நான் அந்த பருந்தின் பேர்ல எழுதுறது தானே சரி அப்படின்னு சித்திரகுப்தர் யமதர்மராஜா கிட்ட கேட்கிறாரு. பருந்து அதோட இறையை தான் பிடிச்சிட்டு போணுச்சு, கீழே அன்னதானம் நடக்கிறது பருந்துக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது பருந்தின் பேர்ல இந்த பாவக்கணக்கை நீ எப்படி எழுதுவ அப்படின்னு யமதர்மராஜா சித்திரகுப்தன்ட்ட கேட்கிறாரு. பொறுமை இழந்த சித்திரகுப்தன், பிரபுவே, இப்ப இந்த பாவக்கணக்கை நான் யார் பேர்ல தான் எழுதுறது, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யமதர்மராஜா, சற்று நேரத்துல இந்த கேள்விக்கு உனக்கு விட கிடைச்சிடும், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் பூமியில் ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்னன்னா, நீண்ட நாள் பயணம் செஞ்ச சில ரிஷிகள் இந்த ஊரை அடையிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அரண்மனை போகிறதுக்கான வழி தெரியல. வழியில் ஒரு மூதாட்டியை பார்த்து அரண்மனை போகிறதுக்கான வழியை கேட்குறாங்க.
இந்த மூதாட்டி அரண்மனைக்கு போகிறதுக்கான வழியை மட்டும் சொல்லாமல் அரண்மனையில் நடந்த அன்னதான நிகழ்வையும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் பற்றி ரொம்ப விலாவரியும் சொல்கிறாங்க. அதோட அந்த ராஜா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் இந்த ரிஷிகள்கிட்ட சொல்கிறாங்க. ரிஷிகளும் தங்களோட வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. இந்த நிகழ்வை மேலோகத்திலேருந்து யமதர்மராஜாவும் சித்திரகுப்தரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. யமதர்மராஜா சித்திரகுப்தரை அழைச்சி எழுத அந்த மொத்த பாவ கணக்கையும் அந்த மூதாட்டியின் பெயரில் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. சித்திரகுப்தனும் அந்த பாவ கணக்கை சந்தோஷமா அந்த மூதாட்டியின் பெயரில் எழுதி முடிக்கிறாரு. இப்படியாக இந்த கதை முடியுது. முக்கியமாக இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, புறம் பேசுதல் அப்படிங்கிறதே ஒரு இழிவான செயல். முக்கியமாக அந்த நிகழ்வை பற்றி தெரியாமல், அங்கே என்ன நடந்ததுன்றது தெரியாமல், அவங்கள பற்றி தெரியாமல் புறம் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது. செஞ்சால் அதற்கான விளைவுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலும் நமக்கான கர்மா கூடிட்டே போகுது அப்படிங்கிறதையும் முக்கியமாக மறக்கவே கூடாது. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் கண்மணி.